ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெலினா கிச்சன். டுடே மெலினா கிச்சனில் வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். அதை நல்லா சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வாழைக்காயை இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இது எல்லாத்தையும் இந்த சூடான தண்ணியில் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வாழைக்காய் வறுவலுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை இந்த மசாலாவெல்லாம் கோட் ஆகிற மாதிரி ஒன்று ஒன்றா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லா வாழைக்காயையும் இந்த மாதிரி மசாலாவில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு தவாவில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காயை இந்த பேனில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வேகட்டும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி அந்த சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான வாழைக்காய் வறுவல் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெலினா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட